நாட்டில் தமிழ் மொழியையும் தமிழ் பள்ளிகளையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இந்திய பெற்றோர்களிடையே உள்ளது என ஹரிமேனன் சிபி ராமகிருஷ்ணன் கூறினார். இங்கு சங்காய் சிரம்பான் தமிழ் பள்ளியில் தமிழ் மொழி வாரத்தை முன்னிட்டு நடைபெற்ற தெய்வப்புலவர் விழாவை தொடக்கி வைத்து பேசிய அவர், தமிழ் மொழி கற்கும் மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு தாம் என்றென்றும் ஆதரவாக இருப்பேன் என குறிப்பிட்டார். இதே விழாவில் பேசிய நெகிரி செம்பிலான் மாநில கல்வி உதவி இயக்குனர் ஜெயபாலன் கந்தையா, மாணவர்கள் திருக்குறளை படித்தால் மட்டும் போதாது, அதன் வரிகளை மனதில் நிறுத்தி செயலில் காட்ட வேண்டும் என அறிவுறுத்தினார். இதனிடையே புதிதாக இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் பொறுப்பை ஏற்றுள்ள திருமதி பரமேஸ்வரி, இவ்விழா சிறப்பாக நடைபெற செயல்பட்ட துணை தலைமை ஆசிரியர்கள், தமிழ் மொழி பணித்திய தலைவி ஸ்ரீ பவானி உட்பட அவர் தம் குழுவினர், மாணவர்கள் மற்றும் அனைத்து தரப்பினருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டார். இன்றைய இந்த தெய்வப்புலவர் விழாவில் மாணவர்கள் அனைவரும் வள்ளுவர் வேடத்தில் பள்ளிக்கு வருகை அளித்ததை காணும் பொழுது திருவள்ளுவருக்கு மகுடம் சூட்டும் விழாவாக களை கட்டியது. நமது தமிழர் பண்பாட்டையும் அறத்தையும் நெறிகளையும் வாழ்வியல் உந்துதல்களையும் வரச் செய்யும் என கருப்பொருளுடன் இவ்விழா தொடங்கியது. மேலும் மாணவர்களுக்கு நல்லொழுக்கம், நெறிகள், மன உறுதி, தெய்வ நம்பிக்கை, தூய்மையான சிந்தனை விதைப்பதே இவ்விழாவின் நோக்கமாகும் என தமிழ் மொழி பணித்திய தலைவி திருமதி ஸ்ரீ பவானி கூறினார். இவ்விழாவில் சிறப்பு வருகையாளர்களாக அப்பள்ளி பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் அமரன், பள்ளி மேலாளர் வாரிய தலைவர் சுப்பிரமணியம் ஆகியோருடன் அதன் பொறுப்பாளர்களும் கலந்து சிறப்பித்தனர். விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.